ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்டாக லேண்ட் ஓனர்கிட்டே பேசி ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, தார் ரோட் டச்சில் இருக்கா, கிணறு சர்வீஸ் இருக்கா, வில்லேஜுக்கு நியர்பையில் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான சூப்பரான ரெட் சாயில் மண்ணாக இருக்கக்கூடிய புஞ்சை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. லேண்டு வந்து உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டெண்ட் வந்து பரப்பளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் இருக்குங்க. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. நல்ல சூப்பரான புஞ்ச லேண்டுங்க. மண் வந்து நல்ல செங்கோட்டான மண், உங்களுக்கு நல்ல ரெட் சாயிலான மண், செங்கோட்டான மண்ணுங்க. ஃபுல்லாக பயிர் போட்டிருக்காங்க, உங்களுக்கு வேர்க்கடலை போட்டிருக்காங்க, உளுந்து பயிர் போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு நம்ம லேண்டு வந்து ஒரே பவுண்ட்ரி தான் தெரியுது பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் இருந்து ஒரே பவுண்ட்ரி தான். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1 ஹவர்லேயும், நம்ம மதுராந்தகத்துலேருந்து ஒரு 40லேருந்து 35 நிமிஷத்துலேயும், நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 நிமிஷத்துலேயும் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நம்ம லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு 150 மீட்ரு மட் ரோடு வருங்க. அந்த மட் ரோடும் பார்த்தீங்கன்னா பொது ரோடு தான், உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா பெரிய ரோடு உங்களுக்கு. ஸோ எஃப்எம்டி ரோடு தான், நம்ம வந்து பஞ்சாயத்து ரோடு, எஃப்எம்டி ரோடு. ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. ஜஸ்ட்டு ஒரு 150-200 மீட்ரு மட்டும் மட் ரோடு வரும். அந்த மட் ரோடும் உங்களுக்கு தாராளமாக காரு, ஜேசிபி, லாரி எல்லாம் போகிற மாதிரி ஒரு 23 அடி நல்ல பெரிய மண் ரோடு தாங்க உங்களுக்கு. ஸோ லேண்டு வந்து நல்லா சூப்பரான லேண்டு. ஏன்னா ஒரே பவுண்ட்ரியாக 5 ஏக்கரு, அதுவும் வீட்டோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வீட்டோட தனி கிணறு சர்வீஸோட, ஸோ வந்து வீட்டோட எனக்கு சேல்ஸுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி நல்ல பெரிய வீடு இருக்குங்க, காமிச்சிருந்தேன் பாருங்கள், அந்த வெள்ளை கலர் வீடு தான் உங்களுக்கு. ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு 2 ஃபேமிலி தாராளமாக தங்கலாங்க. தனி லெட்டின், பாத்ரூம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து இந்த லேண்டு வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக் இருக்கும். பட் ஆனால் விழுப்புரத்துக்கும் இந்த லேண்டுக்கும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேலே வருங்க. ஸோ அதனால் நீங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கை வந்து கணக்கு பண்ணிக்காதீங்க. டிஸ்ட்ரிக் ரெக்கார்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் திண்டிவனம் தாலுக்காவில் இருக்குது. பட் ஆனால் மேல்மருவத்தூருக்கு தான் இந்த லேண்டுக்கு வந்து கொஞ்சம் நியர்பைலே வந்துருங்க உங்களுக்கு. மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 15-20 நிமிஷத்துலேயும், திண்டிவனத்துலேருந்து ஒரு 10-15 நிமிஷத்துலேயும் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸோ ஸ்டேட் பைபாஸ்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ், NH GST பைபாஸ்க்கும் 100 அடி பைபாஸ் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 கிலோமீட்டர் தாங்க வரும். 13-14 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு NH GST பைபாஸ் வந்துடுங்க. ஸோ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல பெரிய வீடு தான் உங்களுக்கு. வீட்டுக்கு தனி சர்வீஸு, போர் இருக்குங்க. ஒரு கிணறு ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குது. நல்ல பெரிய கிணறு தான் உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு 7 ஏக்கர் வந்து இந்த லேண்டுக்கான கிணறு வந்து ஒரு 6லேருந்து 7 ஏக்கருக்கு தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சைடு போரும் போட்டிருக்காங்க, கிணறு இருக்குது, ஃப்ரீ EB சர்வீஸு, அதுவும் வித் மோட்டரோடு இருக்குது. ஸோ லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் சைன் தான், கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க.
டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். அந்த 2.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டவுனு பஜார் இருக்குங்க. அந்த டவுனில் வந்து உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம் எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் பைக் எடுத்தீங்கன்னா அந்த டவுனு பஜாருக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தாங்க வரும். 200 மீட்டர்லேயே உங்களுக்கு பஸ் போகிற ரூட் இருக்குது. ஒரு அரை மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போகிற ரூட்டுங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் 200 மீட்டர் தாங்க வரும். நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு 2 வீடுங்க இருக்குது. நீங்கள் பெரிய வில்லேஜுக்கு போனோன்னா ஒரு 200-300 மீட்டரில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து ஒரு 7-8 நாட்டு தென்னை மரம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தேக்கு மரம் இருக்குது. நல்ல சைஸான தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மரம் வந்து ஒரு 55லேருந்து 60 மரம் நல்ல சைஸான தேக்கு மரம் இருக்குது உங்களுக்கு. தென்னை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது. அதேபடி இல்லாமல் எலுமிச்சை மரமும் ஒரு 5-6 எலுமிச்சை மரம் இருக்குது. வாழை மரம் இருக்குது. பனை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பனை மரம் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வரப்பில் தாங்க இருக்குது. அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம். இல்லை பண்ணை நிலம் வைக்கிறமா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் பண்ணை நிலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு மாந்தோப்பு, இல்லை தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரி யூஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்ம் ஹவுஸாகவும் பண்ணிக்கலாம். இல்லை விவசாயம் தான் பண்ண போகிறேன், அக்ரிகல்ச்சர் தான் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாங்க. ஷெட்டு இருக்குது உங்களுக்கு. மோட்ரு, தென்னை மரம், மாமரம், தேக்கு மரம், எலுமிச்சை, பனை மரம் எல்லாமே இருக்குங்க. ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லா பச்சை பசேல்னு ஒரே பவுண்ட்ரி தான். பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குங்க. இந்த லேண்டுக்கு வந்து வீடு இருக்குது, ப்ளஸ் வந்து பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க லேண்டுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 27,000 ரூபாய் ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 27 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாருங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. எந்த ஒரு மீடியேட்டர் இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டி யாருமே இல்லைங்க. டைரெக்ட் ஓனர் சிட்டிங் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. மண் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா சூப்பரான ரெட் சாயிலான மண். கண்டிப்பாக நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு தெரியும். அதனால தான் மண்ணை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வாங்க, சைட் விசிட் நம்ம பார்த்துட்டு ஓகேனா டேரெக்டாக ஓனர்கிட்டே சிட்டிங் உட்கார வைக்கிறேன். நீங்களே கூட பேசிக்கலாங்க. பையர் நீங்களும், செல்லர் அவரும் கண்டிப்பாக நம்ம சிட்டிங் உட்கார வச்சு பேசிக்கலாம். இந்த லேண்டோட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. யாரெல்லாம் கால் பண்ணீங்களோ கால் பேக் பண்ணி பேசிவிடுங்க. சப்போஸ் ஒருத்தர் 2 பேருக்கு யாராவது கால் பண்ணாமல் இல்லை மெசேஜ் பண்ணாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஒரு ஒர்க்கில் இல்லை பர்சனல் டிரைவிங்கில் ஏதாவது இருந்திருப்பேன், பைக் டிரைவிங்கில். கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் திரும்பி டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணிடுறேங்க. வாய்ஸ் மெசேஜ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரீப்ளை பண்ணிடுறேன், கால் பண்ணிடுறேங்க. நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வில்லேஜ் நியர்பைலேயே இருக்குது. எல்லாமே நீங்கள் கேட்ட மாதிரியே வித் வீடோட ஒரு புஞ்சை நீளம், அதுவும் நல்ல புஞ்சை நீளம் ரெட் சாயிலான மண் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.